Hello guys, welcome to my channel. இதுதான் என் ஃபர்ஸ்ட் வீடியோ. இந்த வீடியோவில் நம்ம வந்து கூகுளோட ஏஐ ப்ரோ சப்ஸ்கிரிப்ஷன் வேர்த்தா இல்லையான்னு பார்ப்போம். பிகாஸ் நம்ம எல்லாருமே ஜிமெயில், யூடியூப், டிரைவ், அப்புறமா இப்போ ஏஐ ஜெமினை எல்லாரும் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அதனால் யாரெல்லாம் இந்த சப்ஸ்கிரிப்ஷன் யூஸ் ஆகும், யார் வாங்க தேவையில்ல, அது மாதிரி எல்லா டீட்டெயில்ஸும் இந்த வீடியோவில் பார்ப்போம். ஃபர்ஸ்ட்டு ஜெமினை வந்து 3 பிளான்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. கூகுள் ஏஐ ப்ளஸ், கூகுள் ஏஐ ப்ரோ, கூகுள் ஏஐ அல்ட்ரா. இதில் நம்ம கூகுள் ஏஐ ப்ரோ தான் பார்க்க போகிறோம். ஏன்னா கூகுள் ஏஐ ப்ரோ தான் வந்து லைக் எல்லா பேக்ரவுண்ட் ஆளுங்களுக்கும் லைக் காமனாக ஃபிட் ஆகிற மாதிரி இருக்குது. லைக் நீங்கள் டெக் பர்சனாக, இல்லை ஒரு ஆர்டிஸ்டாக, இல்லை ஒரு மியூசிஷியனாக, எல்லாருக்குமே லைக் தேவைப்படுற எல்லாமே இந்த கூகுள் ஏஐ ப்ரோவில் இருக்கும். கூகுள் ஏஐ ப்ளஸ் வந்து வெரி லிமிட்டட். நீங்கள் வந்து ரொம்ப யூஸ் பண்ணுற ஆள் இல்லை, நான் வெறும் ஜெமினை மட்டும்தான் யூஸ் பண்ணுவேன் அப்படின்றவங்க லைக் நீங்கள் இந்த பிளானை ப்ரிஃபர் பண்ணலாம். மித்தபடி நீங்கள் ஒரு டெக் காயாக இருக்கீங்க, இல்லை நான் வந்து ஒரு நிறைய வீடியோ ஜென்ரேட் பண்ணுவேன், இமேஜ் ஜென்ரேட் பண்ணுவேன் அப்படின்ற போது நீங்கள் கூகுள் ஏஐ ப்ரோ ப்ரிஃபர் பண்ணலாம். ஏன்னா இதில் வந்து 4x ஹையர் யூசேஜ் லிமிட் இருக்குது. எல்லா ப்ரோ மாடலும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். இப்போ நீங்கள் வந்து லைக் நிறைய டாக்குமெண்ட் எழுதுகிற ஆள், பிடிஎஃப் படிக்கிற ஆள், நல்ல டீப் ரிசர்ச் வேணும் அப்படி எதனா டாபிக் பற்றி அப்படின்றவங்க வந்து இந்த ஏஐ ப்ரோ ப்ரிஃபர் பண்ணுறது தான் பெஸ்ட்டு. ஃபர்ஸ்ட் ஆல்சோ லைக் ஃபார் ஃபர்ஸ்ட் 3 months இந்த பிளான், இப்போ நீங்கள் ஒரு நியூ யூஸராக இருக்கிறீங்க அப்படின்னா ஃபார் ஃபர்ஸ்ட் 3 months இட்ஸ் ஒன்லி 489 rupees. இட்ஸ் அ வெரி குட் டீல். லைக் நீங்கள் ஒரு ஃபர்ஸ்ட் 3 monthsக்கு யூஸ் பண்ணி பார்த்துட்டு அப்புறமா உங்களுக்கு பிடிக்கலனா கூட நீங்கள் ஆஃப் பண்ணிக்கலாம், இல்லை வேறு இமெயில் ஐடி வச்சு திருப்பியும் புது யூஸராக இன்னொரு 3 monthsக்கு வாங்கி யூஸ். நீங்கள் வந்து ஒரு ஜென்ரல் யூஸர்னால் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு அட்வான்டேஜ் வந்து 5 TB ஸ்டோரேஜ் கிடைக்கிறது தான். நார்மலாக உங்களுக்கு எந்த சப்ஸ்கிரிப்ஷனும் இல்லைனா வெறும் 5 GB ஸ்டோரேஜ் தான் கிடைக்கும். இது வந்து 5 TB ஸ்டோரேஜ் அளவுக்கு அக்ராஸ் எவ்ரி திங், லைக் உங்களோட ஜிமெயில், ஃபோட்டோ, ட்ரைவ் எல்லாத்துக்கும் சேர்த்து 5 TB. வெறும் லைக் ஃபோட்டோஸுக்கு மட்டும் இல்லாமல் எல்லாத்துக்கும் சேர்த்து 5 TB. கூகுள் ஏஐயோட மெயின் ஃபீச்சர் என்னென்னா லைக் ஆன்டி கிராவிட்டியோட லிமிட்ஸ், யூசேஜ் லிமிட்ஸ். இப்போது நான் உங்களுக்கு ஆன்டி கிராவிட்டியோட ஐடியில் போய் லிமிட்ஸ் காமிக்கிறேன். இப்போது இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வீக்லி லிமிட், இப்போ நீங்கள் பிளானே இல்லாமல் வச்சுருந்தீங்கன்னா வெறும் வீக்லி லிமிட், அதுக்கப்புறம் வெறும் லிமிட் மட்டும்தான் இருக்கும். இப்போ நான் ஏஐ சப்ஸ்கிரிப்ஷன் ப்ரோ போட்டனால 5 hour லிமிட்டுன்னு ஒன்று இருக்குது. அதாவது லைக் 5 hours ஒன்ஸ் வந்து டோக்கன் உங்களுக்கு வந்து திருப்பி வந்துக்கிட்டே இருக்கும். லைக் நீங்கள் ஒரு புது ஆப் ரெடி பண்ணுறீங்க, பெரிய ஆப் ரெடி பண்ணுறீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு கண்டிப்பாக சப்ஸ்கிரிப்ஷன் இல்லாத இது வந்து லைக் டக்குன்னு காலி ஆகிடும். லைக் ஐ ஹவ் ட்ரைட் ஃபியூ திங்ஸ். நான் ஒரு சிம்பிள் போர்ட்ஃபோலியோ க்ரியேட் பண்ண ட்ரை பண்ணேன். அது வந்து லைக் இட் வாஸ் நாட் எனஃப். ஃபுல் வீக்லி லிமிட்டுமே காலி ஆகிடுச்சு. வீக்லி லிமிட் காலி ஆகிடுச்சுன்னா உங்களால் 7 நாளைக்கு வந்து எதுவுமே பண்ண முடியாது இந்த மாடலை வச்சு. லைக் எதுவுமே எந்த மாடலுமே ஒர்க் ஆகாது, உங்களால் ஏஐ யூஸே பண்ண முடியாது. அதனால் நீங்கள் வந்து ஹெவி லைக் கோடிங் பண்ணுறவங்க, இல்லை வந்து நான் ஆப் நிறைய பண்ணுவேன் அப்படின்றவங்க வந்து ஏஐ ப்ரோ மாடல் சூஸ் பண்ணுறது பெஸ்ட்டு. ஏன்னா இதில் வந்து லைக் உங்களுக்கு 10x ஹையர் டோக்கன்ஸுமே கூட, அதுவும் இல்லாமல் 5 hours ஒன்ஸ் வந்து உங்களுக்கு ரெஃப்ரெஷ் ஆகிட்டே இருக்கும் டோக்கன். அதனால் இட் அ குட் சாய்ஸ் ஃபார் பீப்புள் ஹூ கிரியேட் அ லாட் ஆஃப் ஆப்ஸ். கூகுள் ஃப்ளோ, அதாவது கூகுள் ஃப்ளோன்றது வந்து நீங்கள் வீடியோ க்ரியேட் பண்ணுவீங்க, ஏஐ வச்சு வீடியோ க்ரியேட் பண்ணுறது உங்களுக்கு பிடிக்கும். லைக் நீங்கள் ஒரு டெஸ்ட் அவுட் பண்ணி பார்க்குறீங்க, அதுக்கு வந்து கூகுள் ஃப்ளோ வந்து ஹையர் லிமிட் தருவாங்க. லைக் உங்களுக்கு வந்து நார்மலாக இருக்கிறது வெறும் 50 credits தான் தருவாங்க ஃப்ரீ. இதில் வந்து 1000 credits உங்களுக்கு வரும். 1000 credit வச்சு லைக் யூ கேன் கிரியேட் அ லாட் ஆஃப் வீடியோ.
ஐ திங்க் ஒரு வீடியோவே கிட்டத்தட்ட 25 கிரெடிட்ஸ் எடுத்துக்கும். அதனால் 1000 கிரெடிட் வச்சு நீங்கள் நிறைய வீடியோ க்ரியேட் பண்ணலாம். அதுவும் இல்லாமல் இமேஜ் ஜென்ரேஷனுக்கு எல்லாமே வந்து நானோ பனானா ப்ரோ மாடல் கிடைக்கும், லைக் ஹையர் வேரியண்ட் ஆஃப் தி மாடல், அண்ட் இட்ஸ் மோர் அக்யூரேட் டு. மெயின் எனக்கு பொறுத்த வரைக்கும் நல்லா யூஸ் ஆகிறது வந்து இப்போது நீங்கள் ஜிமெயில், நம்ம மோஸ்ட்டாக ஜிமெயில், டாக்ஸு, ஷீட் யூஸ் பண்ணும் போதே இப்போ எதனா ஒரு டவுட் வருதுன்னா நீங்கள் வந்து திருப்பியும் இன்னொரு ப்ரௌசர் டேப் போய் இல்லைனா வந்து ஜெமினை கிட்ட போய் வேறு டேப்பில் ஜெமினை கூட போயிட்டு நீங்கள் இது எப்படி பண்ணுறதுன்னு கேட்கணும். ஆனால் இங்கே வந்து லைக் டைரெக்டாகவே உங்களுக்கு எல்லாத்துலேயும் ஜெமினை இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஷீட்ஸ் போகிறேன். இந்த ஷீட்டில் இப்போ டைரெக்டாக நம்மளுக்கு ஜெமினை காமிக்கும். இப்போ நம்மளுக்கு இங்கேயே கொடுத்துருக்காங்க பில்ட் மீ அ ஒர்க் அவுட் ட்ராக்கர் அப்படி நான் கொடுக்குறேன்னா இங்கேயே அது நம்மளுக்கு எல்லாம் க்ரியேட் பண்ணி தந்துடும். நீங்கள் டக்குன்னு ஏற்கனவே ஒரு ஷீட் வச்சுருக்கீங்க, அந்த ஷீட்டை இம்போர்ட் பண்ணி லைக் உங்களுக்கு பை சார்ட்டாக பண்ணணும் இல்லை எதுவாக பண்ணணும், இல்லை உங்களுக்கு நீங்கள் ஒரு பிபிடி உடனே ரெடி பண்ணணும் அப்படின்னும் போதே லைக் பிபிடிலையும் உங்களுக்கு ஸ்லைட்ஸ் இங்கே போனீங்கன்னா ஏற்கனவே ஏஐ இருக்கும். இங்கே பிளாங்க் ஸ்லைட்ஸ் போனீங்கன்னா இது பேட்டா வெர்ஷனில் இருக்குது. ஆனாலுமே கிரியேட் அ ஸ்லைட் அபவுட் ஏஐ மாடல்ஸ் அப்படின்னு கொடுத்தோன்னா இதுவே நம்மளுக்கு பேஸ் எல்லாமே செட் பண்ணி தந்துடும். இமேஜ் இங்கே வேணா இங்கேயே நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். ஆல்மோஸ்ட் எல்லாமே இந்த சூட்டில் இருக்கும். ஓகே, ஷீட் ரெடி ஆகிடுச்சு. லைக் இந்த மாதிரி ஷீட்டெல்லாம் ரெடி பண்ணுறதுக்கு நம்ம மேனுவலாக ரெடி பண்ணோன்னா ரொம்ப டைம் ஆகும். அதே மாதிரி கேட்டு லைக் ஒன்றா பண்ணணுன்னாலும் ரொம்ப டைம் ஆகும். லைக் டைரெக்டாக இங்கே இருக்கிறதுனால நம்மளால் இந்த ஷீட்டை இவ்வளோ ஸ்பீடாக பண்ண முடிஞ்சது. இது மாதிரி நீங்கள் நிறைய ஷீட்ஸ் யூஸ் பண்ணுற பர்சன் இல்லை வந்து டாக்குமெண்ட் நிறைய யூஸ் பண்ணுவேன், பிபிடி நிறைய யூஸ் பண்ணுவேன். அதோ பாருங்கள் பிபிடி கூட எவ்வளோ அழகாக ரெடி ஆகிருக்கு. இது மாதிரி நான் பிபிடி யூஸ் பண்ணுற பர்சன் அப்படின்னா வந்து லைக் இந்த ஃபீச்சர் வந்து இந்த ப்ரோ மாடல் வந்து செம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. இப்போது நம்ம லைக் அடுத்த ஃபீச்சரை பார்ப்போம். இன்னொன்று வந்து இங்கே கூகுள் டெவலப்பர் ப்ரோக்ராமர் ப்ரீமியம்னு போட்டிருக்கோம். இது லைக் நிறைய பேருக்கு யூஸ் ஆகாது. ஆனால் இப்போ நீங்கள் ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க, லைக் சிஎஸ் ஸ்டூடெண்ட் இல்லை ஐடி ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா வந்து கூகுள் சில ஏஐ ப்ரோக்ராம்ஸ் வச்சுருக்காங்க. அந்த ப்ரோக்ராம் ஆனால் ரொம்ப யூஸ்ஃபுல் கிடையாது. பட் இஃப் யூ ஆர் ஃப்ரீ அண்ட் இஃப் யூ டோன்ட் வாண்ட் டு வேஸ்ட் யுவர் டைம் அப்படின்னா நீங்கள் இதில் இருக்கிற 2-3 கோர்ஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து லைக் கூகுள் ஏஐ ஸ்டூடியோ, இது வந்து மெயினாக வந்து ஆப் டெவலப்பர்ஸ் இல்லை நீங்கள் வந்து எதனா க்ரியேட்டிவாக ஆப் பண்ணணும்னு தோன்றீங்க, இல்லை நீங்கள் லைக் எனக்கு ஐடியா இருக்குது ஆனால் என்னால் கோடிங் பண்ண முடியாது, அப்படி கோடிங் சுத்தமாக பண்ண முடியாது, எல்லாமே எனக்கு ஒரே பிளேஸ்லேயே வேணும், அதாவது எனக்கு இன்டர்நெட்டில் டெப்ளாய் ஆகிடணும், டேட்டா பேஸு எல்லாம் ஒரே இடத்துல இருக்கணுன்னும் போது நீங்கள் வந்து கூகுள் ஏஐ ஸ்டூடியோ அது வந்து லைக் ஹையர் லிமிட்ஸோடு உங்களுக்கு கிடைக்கும். கூகுள் ஃப்ளோ மியூசிக் வந்து லைக் ஏஐ மியூசிக் ஸ்டூடியோ. உங்களால் எதனா உங்களுக்கு மியூசிக் கான்செப்ட் இருக்குது, எனக்கு வந்து அதில் மியூசிக் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா வந்து உங்களுக்கு நிறைய ஃபீச்சர்ஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணி தருவாங்க. ஜெமினை ஆண்ட்ராய்ட் ஸ்டூடியோ நெக்ஸ்ட் ஒன். ஜெமினை ஆண்ட்ராய்ட் ஸ்டூடியோன்றது நீங்கள் வந்து இப்போ ஆண்ட்ராய்டு அதாவது மொபைல் ஆப் டெவலப் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்றீங்கன்னா லைக் வித்தவுட் எனி கோடிங் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த ஜெமினை ஆண்ட்ராய்ட் ஸ்டூடியோ நீங்கள் டவுன்லோட் பண்ணி
அதில் பண்ணிக்கலாம். ஆனால் லைக் இட் டஸ் நீட் அ பேஸ் நாலேஜ் ஆஃப் ஹவ் ஆண்ட்ராய்ட் ஒர்க்ஸ். அதுவும் இல்லாமல் உங்களுக்கு லைட்டாக பவர்ஃபுல்லான லேப்டாப்பும் தேவைப்படும். ஏன்னா ஆண்ட்ராய்டு ஹெவி பேக்கேஜ் தான். அதுவும் இல்லாமல் லைக் ஜெமினையோடு வரதுனால உங்களுக்கு ஸ்டில் யூ நீட் அ ஸ்லைட்லி பவர்ஃபுல் லேப்டாப் டு டூ திஸ் ஸ்டஃப். அது நீங்கள் ஆனால் கூகுள் ஏஐ ஸ்டூடியோலையும் நீங்கள் வந்து ஆண்ட்ராய்டு ஆப் பில்ட் பண்ண முடியும். இது ஸ்பெசிஃபிக்கலி ஆண்ட்ராய்டு ஆப்புக்கு மட்டும்தான். இதில் நீங்கள் ஆண்ட்ராய்டு வெப் அப்ளிகேஷன் ரெண்டுமே க்ரியேட் பண்ணலாம். அப்புறமா மெயினாக லைக் நம்ம எல்லாருமே யூடியூப் ஆப்வியஸாக பார்ப்போம். இதில் வந்து ஒரு அக்கௌண்ட்டுக்கு மட்டும் உங்களுக்கு வந்து யூடியூப் ப்ரீமியம் கிடைக்கும். அதுவும் வந்து ஃபோனில் மட்டும்தான் உங்களால் ஆக்சஸ் பண்ண முடியும். நீங்கள் இப்போது டிவியில் போடுறீங்கன்னா லைக் யூ வில் கெட் ஆட்ஸ். நீங்கள் மொபைல் ஃபோனில் பார்க்குறீங்க, லைக் உங்கள் மொபைல் ஃபோனில் மட்டும்தான் வச்சுருக்கீங்க அப்படின்னும் போதே லைக் யூ ஓன்ட் கெட் எனி ஆட்ஸ். உங்களுக்கு எந்த ஆட்ஸும் வராது. அப்புறமா யூடியூப் ப்ரீமியமில் இருக்கிற எல்லா ஃபீச்சர்ஸும் வந்துடும். லைக் ஆஃப்லைனில் பார்க்க முடியும், மியூசிக்கை வந்து பேக்ரவுண்டில் ஆஃப் பண்ணிவிட்டு பேக்ரவுண்டில் கேட்கலாம். அப்புறம் கூகுள் ஹெல்த் ப்ரீமியம் வந்து லைக் இட் இஸ் நாட் தேட் யூஸ்ஃபுல். லைக் ஃபார் நீங்கள் வந்து ஹெல்த் கான்ஷியஸான பீப்புள், லைக் ஹெல்த்திஃபை மாதிரி இது ஒரு ஆல்டர்னேட்டிவான சோர்ஸ். நீங்கள் ஒரு ஃபிட்பிட் வச்சுருக்கீங்க, இல்லை வந்து கூகுள் பிக்சல் வாட்ச் வச்சுருக்கீங்கன்னா உங்களோட எல்லா மானிட்டரிங்கும் இந்த ஹெல்த் ஆப்புக்கு போயிட்டு அதில் வந்து உங்களுக்கு ரெஸ்பெக்டிவான பர்சனலைஸ் கைடன்ஸ் கிடைக்கும். அவ்வளோதான். ஆனால் ஐ திங்க் தட் ஒன்ட் பி யூஸ்ஃபுல் ஃபார் மச் பீப்புள். இப்போது யார் இது வாங்கலாம், யார் வாங்கக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு டெக் காய், இல்லை வந்து நீங்கள் வந்து என்கிட்ட நிறைய ஐடியாஸ் இருக்குது, நான் அதை ஆப்பாக கன்வெர்ட் பண்ணணும், இல்லை வந்து வெப் அப்ளிகேஷனாக கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னும் போது உங்களுக்கு கண்டிப்பாக இந்த ஏஐ ப்ரோ சப்ஸ்கிரிப்ஷன் வேணும். ஏன்னா நீங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் இல்லாமல் ஒரு ஆப்பை ஜெமினையில் க்ரியேட் பண்ணிங்கன்னா டோக்கன் உடனே காலி ஆகிடும். லைக் நீங்கள் பாதியில் இருக்கும் போதே டோக்கன் காலி ஆகிடும். அதனால் ஏஐ ப்ரோ சப்ஸ்கிரிப்ஷன் மூவ் பண்ணுறது பெட்டர். இல்லை நீங்கள் வந்து நிறைய இமேஜ் ஜென்ரேட் பண்ணுவேன், வீடியோ ஜென்ரேட் பண்ணுவேன் அப்படின்னும் போதே லைக் உங்களுக்கும் இந்த மாடல் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இது வந்து எல்லாம் லேட்டஸ்ட் நானோ பனானா ப்ரோ வந்து வெரி ஆப்டிமைஸ்ட் இன் டோக்கன். நீங்கள் வந்து நல்ல டீட்டெயில் இமேஜ் ஜென்ரேட் பண்ணாலும் கம்மி டோக்கன் தான் எடுத்துக்கும். அதே மாதிரி லைக் யூ வில் கெட் ஹையர் டோக்கன் ஆஸ் வெல். நீங்கள் ஜெமினையில் போய் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு வந்து யூசேஜில் டோக்கன் அதிகமாக இருக்கும். அதனால் நீங்கள் வந்து நிறைய இமேஜ் ஜென்ரேட் பண்ணலாம், வீடியோ ஜென்ரேட் பண்ணலாம். ஆனால் ஜெமினையில் வந்து உங்களால் ஷார்ட்டாக தான் க்ரியேட் பண்ண முடியும். அதே நீங்கள் கூகுள் ஃப்ளோவில் போயிட்டு பண்ணிங்கன்னா உங்களால் 10 செகண்ட்ஸ் வீடியோ தான் க்ரியேட் பண்ண முடியும். ஆனால் வந்து கூகுள் ஃப்ளோவில் வந்து உங்களால் அந்த வீடியோஸை வந்து கம்பைன் பண்ணிக்கலாம். லைக் 10 செகண்ட் வீடியோவாக நீங்கள் இது பண்ணி ஃபுல்லாக மேப் பண்ணிக்கலாம். அதை மாதிரி லைக் இப்போ நீங்கள் ஒரு மியூசிஷியனாக இருக்கீங்க, எனக்கு வந்து நிறைய வேரியேஷன் சாங்ஸில் பார்க்கணுன்னா நீங்கள் கூகுள் ஏஐ மியூசிக் ப்ரிஃபர் பண்ணலாம். அது வந்து நீங்கள் எவ்வளோ ஹெவியாக யூஸ் பண்ணுறீங்கன்னு பொறுத்து. இப்போ நீங்கள் லைட் யூசேஜ் ஆளுன்னா கூகுள் ஏஐ ப்ளஸ்லேயும் அது இருக்குது. ஆனால் கொஞ்சம் ஃபீச்சர்ஸ்லாம் எடுத்துருவாங்க. அதே கூகுள் ஏஐ ப்ரோவில் வந்து லிமிட்ஸ் அதிகம். லைக் யூ கேன் do a lot of experiment with music. அது ஒன்று. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஸ்டோரேஜ் 5 TB கிடைக்குது. அண்ட் ஸ்டோரேஜுக்காக மட்டும்தான் பார்க்குறீங்கன்னா நீங்கள் செப்பரேட்டாக ஸ்டோரேஜ் கூட வாங்கிக்கலாம். தட் would be much cheaper actually. நீங்கள் 500க்கு எனக்கு தெரிஞ்சு 10 TB கூட கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஐம் நாட் ஷுர். பட் நீங்கள் வெறும் ஸ்டோரேஜ் மட்டும் ப்ரிஃபர் பண்ணுற ஆள், இல்லை வந்து எனக்கு இதெல்லாம் ஒன்று தான் வேணும், அப்படி இப்போ யூடியூப் ப்ரீமியம் மட்டும்தான் எனக்கு வேணும், மிச்சம்லாம் வேணாம் அப்படின்னா நீங்கள் தனித்தனியாக கூட இது எல்லாம் வாங்கிக்கலாம். ஆனால் அந்த இதுவும் கிடைக்காது ஆக்சுவல். தனியாக வந்து ஜிமெயில், டாக்ஸு அந்த இது வந்து உங்களுக்கு தனி ஃபீச்சராக கிடைக்காது. நீங்கள் வந்து இந்த மாதிரி ப்ரோ மாடல் தான் கம்பல்சரி வாங்கணும். யாருக்கு இது வாங்க வேணாம் அப்படின்னா வந்து நீங்கள் வந்து ஜென்ரலாக யூஸ் பண்ணுற ஏஐ வந்து நான் ஜென்ரலாக தான் யூஸ் பண்ணுவேன், எனக்கு வந்து மச் யூசேஜ் கிடையாது, சும்மா எதனா டவுட்னா வந்து கேட்பேன் அப்படின்னா வந்து லைக் இப்போ இருக்கிற ஃப்ரீ மாடலே வந்து ஃப்ரீ டோக்கனே வந்து ரொம்ப அதிகமாக தான் இருக்குது. நீங்கள் எதுவுமே ஆப் எதுவும் க்ரியேட் பண்ண மாட்டீங்க. லைக் நான் சும்மா
வந்துட்டு எதனா டவுட்னா வந்து கேட்பேன், சும்மா பேசுவேன். அப்படின்னும் போதே உங்களுக்கு வந்து எந்த பிளானுமே ஆக்சுவலாக வேணாம். மேபி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் அதான் சொல்கிறேன், ஃபர்ஸ்ட் யூசர் ஃபார் ஃபர்ஸ்ட் 3 months ஏஐ ப்ளஸ் வந்து வெறும் 100 ரூபாய்க்கே கிடைக்கும் ஃபார் ஃபர்ஸ்ட் 3 months. ஏஐ ப்ரோ வந்து 500 rupees, லைக் 489 rupeesக்கே உங்களுக்கு கிடைக்கும். அதனால் லைக் நீங்கள் ட்ரை பண்ணி லைக் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் வச்சுக்கலாம், இல்லை வந்து யூ கேன் கேன்சல் தி சப்ஸ்கிரிப்ஷன். ஆனால் லைக் டோன்ட் கோ அண்ட் வேஸ்ட் யுவர் மணி. லைக் நீங்கள் வந்து டோக்கன் வந்து நல்லா யூஸ் பண்ணுற ஆளாக இருந்தால் மட்டும் வாங்குங்க. நான் வந்து லைக் மெயின் யூஸ் கேஸ் வந்து நான் ஷீட்ஸு, டாக்ஸு, மெயிலு அதெல்லாம் வந்து நல்லா யூஸ் பண்ணுற ஆள். அந்த கூகுள் சூட்டுன்னுவாங்க, அதை கூகுள் அந்த டாக்ஸு, பிபிடி, ஷீட்ஸு, வேர்டு எல்லாத்தையும் வந்து நல்லா யூஸ் பண்ணுற ஆள். எனக்கு வந்து ஏஐ வந்து அங்கேயே இருந்தால் நல்ல யூஸ் ஆகும் அப்படின்றவங்க கம்பல்சரி இது ட்ரை பண்ணி பாருங்க. ஏன்னா அவங்க ஒரு தடவை ட்ரை பண்ணிட்டீங்கன்னா லைக் அதை விட்டு வரது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஆக்சுவலி. அதுக்கப்புறம் வந்து டெக் பீப்புளுக்கு பயங்கரமாக யூஸ் ஆகும். இப்போ ஆன்டி கிராவிட்டி ஐடி இருக்குது, ஆன்டி கிராவிட்டி சிஎல்ஐன்னு ஒன்று இருக்கு. அதில் வந்து எல்லாத்துலேயும் வந்து ஹையர் டோக்கன்ஸ் லைக் உங்களால் வந்து ஈஸியாக 2-3 ஆப்ஸ் வந்து கிரியேட் பண்ண முடியும். அதுவும் இல்லாமல் 5 hours ஒன்ஸ் வந்து லிமிட் ரெஃப்ரெஷ் ஆகிட்டே இருக்கும். அதனால் வந்து நீங்கள் ஆப் வந்து பெரிய கேப் விடணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு டோக்கன் காலி ஆகிடுச்சுன்னா கூட நீங்கள் வெறும் ஒரு 2 hours தான் வெயிட், 2 to 3 hours தான் திருப்பியும் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த டோக்கன் ரெஃப்ரெஷ் ஆகிறதுக்கு. அதுக்குள்ளேயே நீங்கள் உங்கள் ஆப்பை முடிச்சிடலாம். தட்ஸ் இட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.